கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மாதத்திலும் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are happy to be meeting you all for this month. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். Let's meditate on a verse. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John chapter 14 verse 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Let not your heart be troubled. Ye believe in God, believe also in me. யோவான் சுவிசேஷம் மாற்றங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. The book of John is called the book of changes. முதலாம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டுள்ளது. In John chapter 1 we read this about John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று வாசிக்கிறோம். John the Baptist is considered to be greater than those that are born of women. இயேசு வந்தபொழுதோ யோவான் சிறியவராக மாறினார். But when Jesus came, John becomes lesser. அதனாலதான் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் ஸ்நானகனே சொன்னார். That is why John the Baptist says, he that cometh after me is mightier than I, whose shoes I am not worthy to bear. இரண்டாவது அதிகாரத்திலே ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. In chapter 2 we see another change. The water was changed into wine. மூன்றாம் அதிகாரத்திலே தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்ததான நிக்கோதேமஸ் இயேசுவை பார்த்து அவரோடு சம்பாஷித்த பொழுது அவருடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டான். அங்கு ஒரு மாற்றம் உண்டாயிற்று. In chapter 3 Nicodemus, who thought he knew everything, had changed his perspective after he met Jesus. தொடர்ந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும்போது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு மாற்றத்தை நாம் படிக்கிறோம். And from there till chapter 12 we see that there is some kind of change. 13வது அதிகாரத்திலிருந்து from chapter 13 onwards இயேசு ஜனங்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு தம்முடைய சீஷர்களோடு தனிப்பட்ட முறையில் அவர் சம்பாஷிக்க தொடங்கினார். Jesus stopped talking to people and to the public and began teaching his disciples privately. 13ஆம் அதிகாரத்தில் சீக்கிரத்தில் நடக்கவிருக்கும் ஒரு எதிர்மறையான மாற்றத்தை பற்றி இயேசு தன்னுடைய சீஷர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். In chapter 13 Jesus was warning his disciples about a negative change that would soon take place. ஆகவேதான் சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். That's why Jesus told his disciples, let not your hearts be troubled. அந்த 13ஆம் அதிகாரத்தில் சம்பவித்த மாற்றங்கள் என்ன? What are the changes that took place in chapter 13? அதுல ஒரு மாற்றம் கர்த்தராகிய இயேசுவோடு கூட இருந்ததான ஒரு சீஷன். One of the changes was one of the disciples who was with Jesus. கர்த்தரோடு இயேசுவோடு கூட ஊழியத்திலே ஒன்றாக நடந்ததான ஒரு சீஷன். So the disciple who was one with Jesus in the ministry. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சியாக கண்டதான ஒரு சீஷன். The disciple who saw the miracles and the wonders of Jesus. இயேசுவுக்காக பணப்பையை கொண்டு சென்றதான ஒரு சீஷன். The disciple who carried the money bag. அவனை குறித்து தான் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். About him did Jesus say, verily I say unto you that one of you shall betray me. இதுதான் யூதாஸின் துரோகம் தான் இங்கே ஒரு மாற்றமாக காணப்படுகிறது. This is the change because of the betrayal of Judas. யூதாஸ் காரியத் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்து சரித்திரத்திலே ஒரு இருண்ட தருணமாக காணப்படுகிறது. Judas Iscariot's betrayal of Jesus for 30 pieces of silver stands as one of the darkest moments in history. நம்முடைய ஜீவியத்திலும் கூட விரும்பத்தகாத விஷயங்களை நாம் கேட்கும்போது அல்லது பார்க்கும்போது நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது. Even in our lives when we hear unwanted things, we should never let our heart trouble us. கலங்கக்கூடியதான ஒரு அவயம் என்னவென்றால் நம்முடைய சரீரத்தில் இருப்பது இருதயம்தான். The only part which can be troubled is our heart. நீங்கள் எப்போதாவது காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? Have you ever been betrayed? நம்மில் பெரும்பாலாருக்கு இப்படிப்பட்டதான அனுபவத்தின் வாயிலாக நாம் சென்றிருக்கிறோம். Many of us have in one way or another. துரோகம் என்பது வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் சந்திக்கிறதான ஒரு வேதனையான ஒரு சோதனையாய் காணப்படுகிறது. Betrayal is a painful trial that we sometimes go through in life. துரோகம் ஒரு தனித்துவமான வலியை கொண்டுள்ளது. Betrayal carries a unique pain. நமக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதான நபர் அவரே நமக்கு துரோகம் செய்யும்போது நாம் அந்த வேதனையை அதிகமாக கஷ்டப்படுகிறோம். Sometimes there's more hurt coming from the fact that the person
who is causing the pain was someone who was meant to stand by us. ஒருவேளை நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தினரால் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம். Perhaps you might have been betrayed by your own family. ஒருவேளை உங்களோட பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு துரோகத்தை இழைத்திருக்கலாம். Your business partner might have betrayed you. ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் சக ஊழியரான நம்பகமான அவர்களிடத்திலிருந்து ஒரு துரோகத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். Perhaps you might have experienced betrayal from your co-worker or your trusted friend. துரோகம் நம் இதயத்தை உடைத்து போடுகிறது. Betrayal breaks our hearts. நீங்கள் துரோகத்தின் பாதையில் ஒருவேளை நீங்க சென்று கொண்டிருப்பீர்களானால், if you are going through a path of betrayal, உங்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. Jesus is telling you, let your heart not be troubled. யூதாசை குறித்து படிக்கும் பொழுது, when we read about Judas, அங்கே வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், we read in John chapter 13 verse 30, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான், அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. he then having received the sop went immediately out and it was night. துரோகம் செய்த மனிதன் ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறான். The man who betrayed Jesus left his fellowship with Jesus. இதுவரைக்கும் இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்ததான மனுஷன், the man who was in a fellowship with Jesus for so long, தேவ மனுஷர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்ததான ஒரு மனிதன், man who was in a fellowship with children of God, துரோகம் செய்தபோது இப்போது ஐக்கியத்தை விட்டும் விலகி போய் விடுகிறான். when he betrayed them, left that fellowship. ஒருவேளை இப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களை உங்களோட ஜீவிதத்திலோ உங்களோட ஊழியத்திலோ நீங்கள் இதை சந்தித்திருக்கலாம். Perhaps you might have encountered such changes in your life or ministry. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. Let your heart not be troubled. துரோகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். We can overcome betrayal. எப்படி நாம் அதை ஜெயிக்கலாம்? How can we overcome that? 57ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read in Psalms chapter 57 verse 7, ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. in English this is how the verse is been told by David. My heart is fixed, O God, my heart is fixed. My heart is fixed, O God, my heart is fixed. நாம் துரோகத்தை மேற்கொள்ள வேண்டுமேயானால், if we need to overcome betrayal, நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட பதியப்பட்டதா இருக்க வேண்டும். our heart must be fixed on God. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட அது சார்ந்து இருக்க வேண்டும். Our hearts should lean on God. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மேல் நாம் பதித்து வைத்திருப்போமாக. Let us fix our hearts on God. சீஷர்கள் இந்த காரியங்களை கேட்டபொழுது, and when the disciples heard about this, அவர்கள் துக்கம் அடைந்தார்கள். they felt sorrow. ஆகவேதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, that's why when we read in John chapter 14 verse 27 it says, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. it says, peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. தேவனுடைய பரிபூர்ணமான சமாதானம் நம்மை தாங்குவதாக. May the Lord comfort your heart. உங்களுடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்டதான துரோகங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால், if you experience betrayal in your lives, உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். fix your hearts on God. உங்களுடைய இருதயம் கர்த்தரோட இருதயத்தோடு பதித்திருப்பதாக. let your hearts be aligned with God. தேவன் தாமே உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. May the Lord comfort your heart and establish in you every good word and work. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. May your hearts not be troubled. கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you this month. ஆமென். Amen.